ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸ்னா தி ஸ்ட்ராங்கஸ்ட் சேஜ் வித் வீக்கஸ்ட் கிரஸ்ட் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல சில விஷயங்களை நீங்க பார்த்தே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. நானும் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராங்கஸ்ட் சேஜ் வித் வீக்கஸ்ட் கிரஸ்ட் சீசன் 1 எபிசோட் 6. நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர் மேடி இப்போ பேரியர் மேக் பண்ணுறதுல கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால இப்போ வரப்போகிற டீமன்ஸை நம்ம தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பேரியரை கிரியேட் பண்ணுறதுக்காக சில விஷயங்களை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஃபாரஸ்ட்குள்ள மேஜிக் ரீடிங் டிஃப்ரெண்டாக காமிக்குது அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து சொல்லவும் அதுதான் டிமானிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அங்கே வர்ற டீமனை நீங்கள் 2 பேர் போய் பார்த்துக்கோங்க, எனக்கு உங்க மேலே நம்பிக்கை இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். லோரி ஆல்மா அப்புறமா அந்த இன்னொரு பொண்ணு இவங்க 3 பேரும் இப்போ ஃபாரஸ்ட்குள்ள போகிறாங்க. அந்த டீமன் வரதுக்குன்னு கொஞ்சம் டைம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுது. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவங்க ஓடி வந்துட்டு எப்படி டயர்ட் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட வந்த பொண்ணு பார்க்குறா. வரப்போகிற டீமனை கொள்றதுக்கு ஆரோல என்ன கேஸ்டிங் யூஸ் பண்ணணும்ங்கறத நீயே முடிவெடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ லோரி ஷாக் ஆவரா. காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நீ வளர்த்துக்கணும்னா இதை நீ செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் எனிமி டிஃபரெண்டா வருவாங்க, அதுக்கு தகுந்தபடி கேஸ் பண்ணி எனக்கு வாமல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அவ்வளோ சரி ஓகேன்னு சொல்றா. இப்போ கேஸ் பண்ணி ஆரோவை ரெடி பண்ணி கொடுக்குறா. இவளே ஆரோஸ் ரெடி பண்ணி அதை கேஸ்டோ பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லி அந்த கோடு இருக்கிற பொண்ணு ரொம்ப ஆச்சரியப்படுதா. இப்போ டீமன் வரப்போற அந்த ஹோல் கொஞ்சம் பெருசாகுது. அந்த டீமன் வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து டீமன் வெளியே வரவோ டக்குன்னு ஆல்மா அதை ஆரோ வச்சு ஷூட் பண்ணி கொண்டுதா. அப்ப இன்னொரு டீமன் வரப்போகவோ சா இன்னொன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மா ஆரோ வச்சு ஷூட் பண்றா. ஆனா அந்த டீமன் எதுவாகல. லோரி போய் டக்குன்னு அதை 2 துண்டா வெட்டிடுதா. அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆயிடுச்சு, இனிமே எந்த ஒரு டீமனும் வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆல்மா சொல்றா. ஆமா நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ஜாய் பண்ணவோ திடீர்னு அவங்க எதையோ சென்ஸ் பண்றாங்க. கேபிட்டல் நோக்கி இன்னும் நிறைய டீமன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் போய் நம்ம ஹீரோக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு அவங்க கிளம்புறாங்க. ஓ சூப்பர், ஃபர்ஸ்ட் டைமா நீங்க சக்சஸ்ஃபுல்லா தனியாவே டீமனை கொண்டுட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பாராட்டுறான். நம்ம அகாடமிக் மேலேயும் டீமன் வரப்போகுது அப்படின்னு சொல்லப்போ நான் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நான் பேரியர் கிரியேட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் தேவை, அது வர நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. நீ வர நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு ஆல்மாவும் லோரியோ கிளம்புறாங்க. தேவையான மானா கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையும் ஐரிஸ் கொண்டு வந்துட்டா. இப்போ பிரின்சிபல் போய் மீட் பண்ணி அவங்க 2 பேரும் விஷயத்த சொல்லவும் மேடியஸ் உங்களுக்காக தான் அந்த மானா கிறிஸ்டல் அவ்வளத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கா, இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு பிரின்சிபல் சொல்றாரு. மேஜிக் கிறிஸ்டல் இல்லாம நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு மேடி ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டானா அப்படின்னு சொல்லி லோரி ஆச்சரியப்படுதா. இப்போ அவங்க அகாடமிக் மேல அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகி ஒரு டீமன் வருது. குழந்தை பசங்க என்ன எதிர்க்க வந்துட்டீங்களா, நீங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி உங்களை நான் ஈஸியா அழிச்சிருப்பேன் அப்படின்னு அந்த டீமன் ஒரு அட்டாக் பண்ணுது. அவங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்களா அப்படின்னு அந்த டீமன் பார்த்தா அவங்களுக்கு எதுவுமே ஆகல. நம்ம ஹீரோ கத்து கொடுத்த ஷீல்டு ஸ்பெல் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. சீக்கிரமா எல்லாரும் ஃபார்மேஷனுக்கு வாங்க, அதை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு பிரின்சிபல் சொல்லவும் ஸ்டூடெண்ட் அதை அட்டாக் பண்றாங்க. ஆனா ரொம்ப ஹைட் இருக்கிறதுனால இவங்க அட்டாக் அதை ரீச் பண்ணல. என்னோட அட்டாக் அதை ரீச் பண்ண அப்படின்னு சொல்லி இப்ப ஆல்மா வந்து அட்டாக் பண்றா. ஆனா அந்த டீமன் அந்த ஆரோவை ஈஸியா பிடிச்சிருது. அந்த டீமன் அழிக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஆரோவை லோரி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவை அப்படின்னு லோரி சொல்றா. சரி அது வரை நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு அவ்வளோ டைம்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப அந்த டீமன் ரொம்ப பெரிய ஸ்பெல்ல வச்சு அட்டாக் பண்ணுது. ஆனாலுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவு கஷ்டப்பட்டு தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவ கிரியேட் பண்ற அந்த கேஸ்டிங் எல்லாமே வந்து எரர் ஆகுது. இப்ப கடைசியா ஒரே ஒரு மானா கிறிஸ்டல் தான் இருக்கு. லோரிக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போராடிட்டு இருக்காங்க. இதுதான் கடைசி மானா கிறிஸ்டல், இதுலயும் நான் ஃபெயிலியர் ஆயிட்டோம்னா அவ்வளவுதான். இவ்வளவு நாள் மேடி என் கூட இருந்து பண்ணதுனால நான் இதை ஈஸியா பண்ணிட்டேன். ஆனா இப்போ அப்படின்னு யோசிச்சுட்டு லோரிக்கு நம்ம இன்னும் டைம் கொடுக்கணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் போராடுறத பார்த்துட்டு இவங்களும் மேடியை என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதை நான் வீண் போக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி லோரி கஷ்டப்பட்டு ட்ரை பண்றா. கடைசியில ஒரு வழியா அந்த ஆரோவை சக்சஸ்ஃபுல்லா கேஸ் பண்ணி முடிக்கிறா. உடனே இப்ப ஆல்மாட்ட கொடுக்குமோ ஆல்மா அதை யூஸ் பண்றா. ஆனா அது மிஸ் ஆயிருது. பட் த்ரெட் பைண்டிங் யூஸ் பண்ணி திரும்பவும் அதை வந்து அட்டாக் பண்ண வைக்கிறா. ஒரு வழியா அந்த டீமனை இவங்க எல்லாரும் சேர்ந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டுறாங்க. மேடி மட்டும் கிடையாது, இப்ப நம்மளுமே டீமனை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா திடீர்னு ஒரு டீமன் வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுது. டேலியஸ் நீ ஒரு முட்டாள், எல்லாரும் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுனா முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடியே வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு ஒரு டீமன் வந்து சொல்லுது. அது நிறைய டீமன்ஸை கூட கூட்டிட்டு வந்திருக்கு. இது நாள் வரைக்கும் நம்ம சண்டை போட்ட டீமன்ஸை விட இது ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி லோரி பயப்படுறா. உடனே ஆல்மா எந்திரிச்சு ஆரவ எடுக்கும். என்ன பண்றா அப்படின்னு லோரி கேக்குறா. மேடி இங்க வர்ற வரைக்கும் நம்ம அவனுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ ஏன் பண்றா. உடனே லோரியும் அந்த மேஜிக்கை வச்சு கேஸ் பண்றா. நீங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி உங்க எல்லாரையும் நான் கொன்றுவேன் அப்படின்னு அந்த டீமன் சொல்லவும் அதே தான் நானும் சொல்றேன். நீங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி உங்களை நான் கொன்றுவேன், உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன், ஓடி போயிருங்க, இல்லைன்னா ரொம்பவும் பெயின் அனுபவிச்சு இறந்து போவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற டீமன்ஸை வெட்ட ஆரம்பிக்கிறான். அந்த டீமன்ஸ்க்கு லீடர் மாதிரி இருக்கிற அந்த டீமன் அல்டிமேட் மூவை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா மாறுது. நம்ம ஹீரோ அசால்ட்டா அங்க இருக்கிற எல்லா டீமன்ஸையுமே போட்டு தள்ளுதான். அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த ஸ்வாட் எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மேடி உனக்கு எதுவாகலையே அப்படின்னு அவங்க 2 பேரும் வந்து கட்டி பிடிக்கிறாங்க. மேடி நீ சூப்பரா சண்டை போட்டு ஆல்மா சொல்லவும் லோரி கிரியேட் பண்ணி கொடுத்த இந்த ஸ்வாடுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் அவ லைட்டா வைக்கப்படுறா. ஆல்மா உனக்கும் தேங்க்ஸ், நான் வர வரைக்கும் நீ டீமன்ஸை சமாளிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேரியர் என்னாச்சுன்னு கேட்கறா. அதை நான் ரெடி பண்ணிட்டேன், இப்போ இந்த கிறிஸ்டலை வச்சா முடிஞ்சது அப்படின்னு போய் நம்ம ஹீரோ ஒரு கிறிஸ்டலை வைக்கவும் இப்போ அந்த பேரியர் ஆக்டிவேட் ஆகுது. வானம் மினுமினுக்குதே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அவ்வளவுதான் ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சொல்லவோ இன்னும் முடியல. அந்த டீமன்ஸோட ஹைட் அவுட்ல இருந்த அந்த டிராகன் மைண்ட் பில்லர் கிங்டம்ல கிரியேட் ஆன இந்த பேரியரை அட்ராக்ட் பண்ணும். கிங்டம்க்கு வெளியே இப்போ அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வரப்போகுது. பட் நம்ம ஈஸியா சமாளிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ சொன்னா ஓகே தான் அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிங்டம்ல ப்ரொடெக்ஷன் இருக்கு, பட் சுத்தி இருக்கிற டவுன்ல அந்த ப்ரொடெக்ஷன் கிடையாது. சோ நம்ம தான் அந்த டவுனை பாதுகாக்கணும். மேடி செட் பண்ணி வச்ச அந்த ட்ராப் மாரி அந்த
அந்த மான்ஸ்டர்ஸ் வராது, நீங்களும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு பிரின்சிபல் சொல்றாரு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வயர்லெஸ் கேஸ்டிங் கத்துக்கிட்டு இப்போ இவங்க ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. லோ லெவல் மான்ஸ்டர்ஸ் கிட்ட கண்டிப்பா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தோத்து போக மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஒரு பவர்ஃபுல்லான பிரசன்ஸ் சென்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஐரிஸ் சொல்லவும், டிராகன் வைன் பில்லர் இதை பண்ணணும் நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு டெலிபோர்ட் ஆகி அந்த இடத்துல வந்து இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஸ்டூடெண்ட்ஸ் ரிட்ரீட் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் இப்போ மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பின்னாடி வர சொல்லியிருந்தாரு. நான் போய் அதை அட்டாக் பண்றேன் அப்படின்னு ஐரிஸ் போகும். இதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஐரிஸை பிடிச்சது மேல தூக்கி போடுறான். அவ போய் முட்டினதுலேயே அந்த மான்ஸ்டர் அழிஞ்சிருது. மத்த பெரிய மான்ஸ்டர்ஸையும் அவங்க கொண்டுதாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு மேஜிக்கல் எனர்ஜிக்குள்ள எல்லா மான்ஸ்டர்ஸும் போய்கிட்டு இருக்கு. மேடி அது என்னது அப்படின்னு அவங்க கேட்கப்போ இதுதான் வாய்டு. எல்லா மான்ஸ்டர்ஸையும் அப்சர்வ் பண்ணி இது ரொம்பவோ பெரிய ஒரு மான்ஸ்டரா மாறும். நானே இப்பதான் இதை ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது சின்னதா இருக்கும் போதே நம்ம அழிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கப்போ இல்ல என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு, ஒரு மானா ஸ்டோன் எடுத்து இதை கேஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ லோரி கிட்ட கொடுக்குறான். இந்த வாய்டு என்னைய போய் இழுக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஐரிஸ் சொல்லவும், ஒன்னு அப்சர்வ் பண்ற லெவலுக்கு அது பவர்ஃபுல் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லோரி அந்த மானா ஸ்டோனை கேஸ் பண்ணி முடிக்குவோம். அதுக்குள்ள தூக்கி போட நம்ம ஹீரோ சொல்லவும் அவ்வளவு தூக்கி போடுறா. இந்த இதையோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அதுக்குள்ள நிறைய மானா ஸ்டோனை தூக்கி போடுறான். கிங்டமோட பேலஸ்ல இருந்து கூட அந்த மான்ஸ்டரை பார்க்க முடியுது. அவ்வளவு பெருசா அந்த மான்ஸ்டர் மாறிடுது. இப்போ நான் இதை அழிச்சா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நீங்க எப்பவும் போல ஆரோஸ் வச்சு அட்டாக் பண்ணுங்க ஐரிஸ், நீ அதோட காலை அட்டாக் பண்ணு, நான் இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். இப்போ ஐரிஸ் போயிட்டு அந்த மான்ஸ்டரோட காலை வெட்டவும் அந்த மான்ஸ்டர் அப்படியே கதறுது. நம்ம ஹீரோ இப்போ மேலே பறந்து போயிட்டு அந்த மான்ஸ்டரோட கண்ணை போய் குத்துறான். நம்ம ஹீரோ மானா கிறிஸ்டலை உடச்சு மேஜிக் அவ்வளோத்தையும் அவன் ஸ்வாட்ல அப்சர்வ் பண்ணி அதோட 2 காலையும் ஒரே நேரத்தில் துண்டா வெட்டுறான். பட் ஆனால் அந்த மான்ஸ்டர் ஃபாஸ்ட்டாகவே ஹீலிங் ஆயிருது. இந்த ஸ்வாட் தாக்கு பிடிக்கிற லெவலுக்கு நான் கேஸ்டிங் போடுறேன் அப்படின்னு சொல்லி அதிகப்படியான கேஸ்டிங் போட்டு அந்த ஸ்வாடை வச்சு இப்போ நம்ம ஹீரோ போய் அட்டாக் பண்ணுறான். அண்ட் மேஜிக் அப்சர்வ் பண்ணி அந்த ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணுறான். ஆனாலுமே அது ஃபாஸ்ட்டாக ஹீலிங் ஆகவும் இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, ஒன்று என் மேஜிக் கம்மியாகணும் இல்லைன்னா அந்த மான்ஸ்டர் இறந்து போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ கண்டினியூஸாக அட்டாக் பண்ணுறான். இப்போ அந்த மான்ஸ்டர் அப்படியே கீழே விழுவும். நம்ம ஹீரோ அதோட தலையவே துண்டா வெட்டுறான். அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ இதுக்கப்புறம் இது ஹீலிங் ஆகாது, கிட்டக்க வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மத்தவங்களையும் கூப்பிடுறான். நம்ம ஹீரோவை மத்தவங்க பாராட்டுறாங்க. நீங்களும் இதுல சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் மத்தவங்களை பாராட்டுறான். ஒரு வழியா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே கொண்டாடுறாங்க. பேரியரை போட்டு இப்ப கிங்டம் சேவ் பண்ணியாச்சு, மான்ஸ்டர்ஸையும் கொண்டாச்சு, என்னோட வேலை இங்க முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா மேடி இந்த இடத்த விட்டு போக போறானா அப்படின்னு சொல்லி லோரி யோசிக்கிறா. அப்படின்னா நீ இந்த அகாடமியை விட்டு போக போறியா? இப்படி ஒரு நாள் வரும், நான் ஆல்ரெடி எதிர்பார்த்ததுதான். உனக்கு சொல்லிக் கொடுக்குற லெவலுக்கு இந்த அகாடமியில யாருமே இல்ல, இது இந்த அகாடமியோட மிஸ்டேக் தான், அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். ஆனா அதுக்குன்னு உன்னை இந்த அகாடமியை விட்டு நாங்க தூக்க போறது இல்ல, நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் தரேன், நீ அகாடமியை விட்டு வெளியே போய் எல்லாத்தையும் கத்துக்கோ, நீ இந்த அகாடமியோட ஒரு ஸ்டூடெண்டா உன்னோட நேம் லிஸ்ட்ல இருக்கும், எங்க அகாடமிக்கோ அது பெருமையாச்சு, ஒருவேளை ஃபியூச்சர்ல உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட எங்க அகாடமியோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கிங்டமே நீ வேற நாட்டுல இருந்தா கூட ஹெல்ப் பண்றதுக்கு வருவாங்க, நம்ம 2 பேருக்குமே இதுல லாபம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லவும் நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டான். பிரிஞ்சு போவேன் நான் எதிர்பார்க்கல மேடி அப்படின்னு லோரி சோகமாகவும், நீங்க 2 பேரும் மேடி கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க 2 பேருக்குமே அந்த ஸ்காலர்ஷிப் தரேன் அப்படின்னு பிரின்சிபல் சொல்லவும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க விருப்பம் இருந்தா ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவங்க 2 பேருமே நாங்களும் மேடி கூட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ அவங்க 3 பேருக்குமே ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் கொடுத்து அகாடமில அவங்க இல்லனாலுமே அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸா தான் அவங்க எப்பவும் இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த கிங்டம்ல இருந்து கிளம்பவோ எல்லாரும் நம்ம ஹீரோவை வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவனோட ஆளுங்களை கூட்டிட்டு புது டஞ்சனை நோக்கி புறப்படுறான். நம்ம ஹீரோவின் பயணம் தொடரும்னு போடுறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவை கம்பேர் பண்ணும்போது இப்போ வரைக்கும் அவங்க டெஸ்ட்ராய் பண்ண டீமன்ஸ் எல்லாமே ரொம்பவும் வீக்கா தெரியலாம். பட் அவங்க கொண்ட அந்த டீமன்ஸ் எல்லாமே ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆனது. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்ல தான் இன்னும் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான டீமன்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. சோ எபிசோட் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.